இடம் எப்படி இருக்குன்னா பாருங்கள். நான் உங்கள்கிட்ட இப்போ ஒன்று சொல்லிடுறேன். நான் ஏன்னா கண்ணாடி பற்றினா தண்ணி தெரியாமலாம் கிடையாது. சூரிய வெளிச்சம் இன்னைக்கு கேரளா இதில் எதை பற்றி பேச வைப்பேன் அண்ணன். இதை பற்றி நான் என்ன பேசுறது? சரி வாங்க ஏதோ சொல்லுங்கள். தண்ணி பாருங்கள், தண்ணி எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி தண்ணிங்க இருக்குது. செல்லு நீ கீழே போட்டுறாத, செல்லை தண்ணியை பிடிச்சி. இந்த ஃப்ரிட்ஜில் 50 பேர் நின்னோம்னா இந்த ஃப்ரிட்ஜ் வந்து கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த டேங்கர் கூட போட்டுருக்காங்க. இப்போ வந்து சேஃப்டியாக இருக்கும், ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். சரிங்களா? பாருங்கள். இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் இருக்க மலம்புழா டேமுக்கு வந்திருக்கோம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் போர்டுன்னு வச்சுருக்காங்க. இதேன்ற பெரிய புதுசாடா, இதேன்ற தெரியாத சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு என்ன பேசுறது இல்லை, அதான் நான் சொல்கிறேன். அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா உள்ளே செம சூப்பராக நேச்சுரலாக, கேரளானாலே நேச்சர் தான் இருந்தாலும் இந்த இடம் பார்த்திங்கன்னா பார்க் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நீங்களே பாருங்கள். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிலும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுதான் ஆலம்புழா டேம். நீங்கள் கேரளா போனீங்கன்னா பாலக்காட்டில் இருக்க இந்த டேமை போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே நான் போனோம்னா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக இருக்கும். ரீல்ஸ் செக்ஷன் பண்ணுறியா? இங்கே வந்தால் ஃபோட்டோ இதுலேயே நம்ம நிற்கலன்னா இது வந்து பெண்கள் நிற்க வேண்டிய இடம், அதனால் நம்ம நிற்க வேணாம். சரிங்களா? இதெல்லாம் போட்டு சிரிச்சுட்டு இருக்கோம். வாங்க இந்த இடத்த பாருங்கள், சூப்பராக நினைக்கிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த இடம் எப்படி இருக்குன்னா பாருங்கள், செம்மையாக சூப்பராக இருக்கும். அதில் தலைக்கு அந்த தண்ணி செம்மையாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த இடம் நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். பாருங்கள் இருக்குமா? நான் உங்கள்கிட்ட இப்போ ஒன்று சொல்லிடுறேன். நான் ஏன்னா கண்ணாடி போட்டுனா தண்ணி தெரியாமலாம் கிடையாது. சூரிய வெளிச்சம் இன்னைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது, அதனால தான் நான் கண்ணாடி போட்டுருக்கேன். யாரும் கமல் வந்து எனக்கு நல்ல போயில கண்ணு தெரியாதுன்னு சொல்லி கிளவிக்காதீங்க. சரிங்களா? வாங்க போகலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ பார்க்கறது ரொம்ப நேச்சுரலாக, எவ்வளோ அழகாக நீங்களே பாருங்கள். இந்த இடத்த சுற்றியும் பாருங்கள். இந்த மாதிரி தமிழ்நாடு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், அது இந்த ரோஜாலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீங்களே பாருங்கள். இது ஒயிட் பாருங்க. வாங்க இங்கே பாருங்கள், மக்கள் வந்து இங்கே உட்காரது மட்டும் இல்லை, ஹேண்ட்பேக் இந்த மாதிரி தொங்க விட்டுருங்க. நல்லா பார்த்துங்க. இங்கே பாருங்கள், இந்த டேம் வந்து என்னென்னா இதுலேருந்து நம்ம போய்க்கலாம், இங்கேருந்து வந்துக்கலாம். அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். போய் ட்ரை பண்ணலாம்னு ஆசை தான், ஆனால் வேணாம், ஏன்னா காசு செலவு. இங்கிட்டே பார்த்துக்கலாம், நம்ம அவங்க போகிறத வேணும் வேடிக்கை பார்த்துக்கலாம். சரிங்களா? வாங்க. நீங்கள் எதாவது செலவாக போகுதுன்னு நினைக்கிறேன். வீடியோ எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியல, வீடியோ எடுத்தலான்னு தெரியல. வீடியோ எடுத்து ரொம்ப ஹீட் தான், செல்லு தானே ஆஃப் ஆகிடும். சரி இதில் எதை பற்றி பேச வைப்பேன் அண்ணன். இதை பற்றி நான் என்ன பேசுறது? சரி வாங்க ஏதோ சொல்லுங்கள். தண்ணி பாருங்கள், தண்ணி எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி தண்ணிங்க இருக்குது. செல்லு நீ கீழே போட்டுறாத, செல்லை தண்ணியை பிடிச்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா, இந்த மலை அழகாக இருக்குது. அங்கே ஒரு அறிவு வருது, உங்களுக்கு தெரியாது கேமராவில், ஏன்னா செல் குவாலிட்டி வந்து கம்மி. தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணியில் மீன் இருக்கும். இதை விட்ட வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி வாங்க அப்படியே இங்கே வந்து பாருங்கள். அந்த கேமரா தண்ணி வந்து போட்டு சூப்பராக நீங்களே பாருங்கள். கடையில் ஃபோன் மட்டும் விட்டுருக்கேன். கீழே திண்டிவனம் சொல்ல ஒரு நாள் நீங்கள் வந்து நேரில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கம்பெனியானது சப்போர்ட் பண்ணிக்குது. ஃபுல்லாக ஸ்டீல் நான் காட்டிடலாம். இந்த ஃப்ரிட்ஜில் 50 பேர் நின்னோம்னா இந்த ஃப்ரிட்ஜ் வந்து கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த டேங்கர் கூட போட்டுருக்காங்க. இப்போ வந்து சேஃப்டியாக இருக்குது, ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம்.
சரிங்களா? அந்த டேம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நீங்களே பாருங்கள். நான் உங்களுக்கு போய்ட்டு அந்த சைடு அங்கே நின்று இப்போ நம்ம அந்த காலத்துக்கு நல்லா இருக்கும். அது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம என்ன இருக்குன்னா இந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபிஷ்ஷு மீன் வந்து வளர்க்குறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்கும். மீன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நான் என்னன்னா ஸ்னேக் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக ஸ்னேக்ஸ் தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. அவ்வளோதாங்க, மலைப்புழா டேம் பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டிட்டேன். அதனால முடிஞ்சு வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம்.